ஐயோ கீழே உட்காந்துட்டானே. என்ன ஆச்சு ஆச்சு. முருகாந்தா தண்ணி கீழே வச்சுக்க. நானா? எல்லாரும் சாப்பிட்டோம், நீதான் பாக்கி. நீ நல்லா இருக்கணும்னு தினம் தினம் உங்க அம்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாடா. ஆனா இன்னைக்கு அவர் காலடியிலேயே உனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு பாத்தியா? அந்த மாதிரி துளசிக்கும் கல்யாணம் அமைஞ்சா நல்லா இருக்கும்டா. அவ எதுக்கும் புடி கொடுக்க மாட்டேங்கிறாளேடா. ஒண்ணு இல்லடா, நீ சாப்பிடு. ஐயோ இல்லடா, துளசிய பத்தி பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான்டா கண்ணா, அவ்வளவுதான். நீ சாப்பிடு. ஒண்ணு இல்லடா, ஒரு பிரச்சனையும் இல்ல. டவுட் எல்லாம் இல்ல, கரெக்ட் தான். ஒருவேளை இந்த யோசனை நாளை பின்ன மாறலாம் இல்லையா? அதெல்லாம் மாறவே மாறாது. இல்ல மேடம், நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்க, தியாவை பத்தி யோசிக்கிறீங்க. ஆனா உங்களையும் பாத்துக்கிற மாதிரி, தியாவையும் பாத்துக்கிற மாதிரி, உங்களுக்கும் தியாவுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்டா அப்போ உங்களால மறுக்க முடியாதுல்ல? அப்படிலாம் நடக்காது சார். யார் வந்து கேட்டாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சரிங்க மேடம், நீங்க தூங்குங்க, நான் காலையில பேசுறேன். சரி, சாரி சார், பை. ஐயோ, ஒரு ப்ராப்ளம் இல்ல. குட் நைட் மேடம். குட் நைட். ஏன் துளசி திடீர்னு இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுற? இன்னைக்கு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நீ சொல்ற. நான் இப்ப என்னதான் பண்றது? நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்திருக்கேன். இப்படி மொத்தமா அறுத்து விட்டுட்டா எப்படி? கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? புதுசு புதுசா பிரச்சனைகளை கொடுக்கறியே. என்னங்க, ஏன் இங்க தனியா நினைக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மா அப்செட்டா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? இல்ல அஞ்சலி, இந்த இடம் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு பொதுவா இந்த மாதிரி கிரவுடு, சவுண்டு இதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. நீயாவே இருந்து பழகிட்டனா, அதனால உனக்கு பிடிக்குமேனு தான் நான் வந்தேன். இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு இங்க என்னங்க வேலை? நீங்க வாங்க, நம்ம இங்க இருந்து போலாம். நிஜமா தான் சொல்றேன், போலாம். உங்களுக்கு பிடிக்காத இடத்துல நாம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க. சரி, வா போலாம். ஹே அஞ்சலி, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாம்ல? இல்ல இல்ல வேண்டாமே. காய்ஸ், எல்லாரும் இங்க பாருங்க. நம்ம கம்பெனி எம்டியோட வைஃப் மிஸ்ஸஸ் மகேஷ் சந்திரன். அவங்க யார் தெரியுமா? என்னோட காலேஜ் ஜூனியர். அஞ்சலி எங்க காலேஜ்ல படிக்கும்போது காலேஜ்ல எத்தனை பேர் இருந்தாலும் அஞ்சலி மட்டும் தனியே தெரியவா. அந்த அளவுக்கு காலேஜ்ல எல்லாரும் அஞ்சலி ஃபேன்ஸ். படிப்புல, அழகுல, அறிவுல, எல்லாத்துலயும் நம்பர் 1. அஞ்சலி கிட்ட பேசுறதுக்கும் ஃப்ரெண்ட் ஆவறதுக்கும் அவ்வளவு பேர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா? அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த பார்ட்டியோட ஹைலைட்டா இதுதான் இருக்கும். அது என்னன்னா, இப்ப நமக்காக அஞ்சலி ஒரு பாட்டு பாட போறாங்க. கம் ஆன் गाइस, cheer up.
அஞ்சலி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு அஞ்சலி. ஏய் உன்னோட அந்த இனிமையான குரல்ல ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி நல்லா பாடுவாங்க, எல்லாரும் வாங்க. இல்ல கமான் காய்ஸ் வாங்க. அஞ்சலி எல்லாரும் வந்துட்டாங்க, ப்ளீஸ் அஞ்சலி வாங்க வாங்க வாங்க. ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் பாடுங்க மேடம். உங்களுக்காக சார் மேம் ப்ளீஸ் மேம் பாடுங்க மேம். ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் மேடம் ஒரு வாட்டி பாடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் எங்களுக்காக பாடுங்க சார். ஓகே ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். சூப்பர் அஞ்சலி கலக்கிட்ட. நான் சொன்னல அஞ்சலி, நீ மட்டும் சினி ஃபீல்டுக்கு போனா பெரிய சிங்கர் ஆயிடுவ. தமிழ்ல டாப் மோஸ்ட் சிங்கர் நீ தான். ஹே எனக்கு தெரிஞ்சு நம்ம எம்டி உனக்கு அந்த சான்ஸ் உருவாக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அஞ்சலி நிஜமாவே சொல்றேன், நீ காலேஜ்ல பாடினதுக்கும் இப்ப பாடினதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. உன்னோட வாய்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு. விக்ரம் கொஞ்சம் வாங்க. ஒன் செகண்ட் அஞ்சலி, இத வந்துடுறேன். ஏங்க நான் பாடினது எப்படி இருந்துச்சு? அத நான் சொல்லிதான் தெரியணுமா? அதான் இத்தனை பேர் சொல்லிட்டாங்களே. கிளம்பலாமா? போலாம். போலாமா? சார் டின்னர் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போயிடலாம். ப்ளீஸ் சார்.